முடியாது. அசையும் பொருள் எல்லாம் அப்படியே அசையாமல் இருக்கின்றது. இதை அறிந்த ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். பார்வதிக்கு நம்ம எத்தனையோ சொல்லியும் இவ ஒரு பெண்ணா, இவளுக்கு எத்தனை சொல்லியும் நம்ம மேல உள்ள நம்பிக்கை இவளுக்கு புரிய மாட்டேங்க. அப்போ இந்த பார்வதிக்கு இன்னைக்கு இவளுக்கு ஒரு மகிமையை நாம தெரியப்படுத்தணும். பார்வதிக்கு நமக்கு 2 கண் இருப்பது தானே தெரியும். மூன்றாவது கண் நெற்றிக்கண் இருப்பது இந்த உமையவளுக்கு இது வரைக்கும் தெரியாது. அப்ப இன்னைக்கு நாம மூன்றாவது கண்ணை திறந்து சக்தியின் மகிமையை சிவபெருமான் நான் காட்ட வேண்டும் என்று அவர் என்ன செய்கின்றார் தெரியுமா? எப்படி? ஆண்டவன் தான் சிவபெருமான், ஆண்டவன் தான் சிவபெருமான், அகில உலகம் எல்லாம் அருளாக வேணும் என்று உச்சிக்கண்ணை திறப்பார், உச்சிக்கண்ணை திறப்பார், உலகில் ஒளிர்வார். உலகம் வாங்க எங்க பார்த்தாலும் இருளா இருந்ததுக்கு வரும்படி விளாக்கமிட்டியார் அழைக்கிறார்கள். மேலை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விளாக்கமிட்டியார்கள் அழைக்கின்றார்கள். சுரேஷ் நாதஸ்வர வித்வான் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆண்டவனாகிய சிவபெருமானுடைய 2 கண்ணை நம்ம மறைச்சிருக்கோம். அப்போ உலகத்துக்கு ஒளி எங்கிருந்து வருகிறது என்று பார்வதாதேவி கையை எடுத்து கடவுளுக்கு முன்னாலே வந்து பார்க்க சிவபெருமானின் நெற்றிக்கண் மகிமையை கண்டு ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அடியாரோட மாட்டிகள் பார்வதி நான் செய்த குற்றம் பகவானே, ஈஸ்வரி நான் செய்த குற்றம் ஈஸ்வரனை ஒடுக்க வேணும், கண்ணந்தங்க செய்த குற்றம் கண்ணந்தங்க செய்த குற்றம் பாவி கடவுளே ஒடுக்க வேணும். அங்கே பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் பகவான் ஆண்டவே ஆங்காரம் கொண்டு நெற்றி கண்ணை திறந்ததுனால உச்சிக்கண்ணிலே இருந்து ஒளிகள் பறந்து அதிலே இருந்த அக்கினி பொறிகள் தெரித்து விழுந்து அக்கினிலே இருந்த ஆங்காரம் ஓங்கார வடிவங்களை கொண்டு காளி அம்சத்திலே ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவே அப்பெண்ணை அழைத்தார். எம்மா பெண் கொடியே, பகவானுடைய உச்சிக்கண்ணிலே நீ காளி அம்சமா வந்து பிறந்ததுனால உனக்கு கொடுக்கிறேன் ஒரு பெயர் நாமம். இன்றைய நாள் முதலாக உலக சக்தி உச்சி மாகாளி உன் பெயர். உலக சக்தி உச்சி மாகாளி என்ற ஆண்டவன் பெயர் நாமங்களை கொடுத்து உச்சியில பிறக்கல, உச்சி சடையிலே பிறப்பா, உச்சி கண்ணுல பிறந்திருக்கு, அதனால அவளுக்கு உச்சி மாகாளின்னு பேரு. உச்சியில தான் பிறகு என்ன நினைப்பாங்க, சடாமுடியில போய் பிறந்திருக்கான்னு நினைப்பாங்க. உச்சி கண்ணில தீ பறந்து உச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பிறந்து காளி அம்சமா பிறந்த உனக்கு உச்சி மாகாளி என்ற ஆண்டவன் பெயர் நாமங்களை கொடுத்து வரம் கொடுத்து அந்த அம்மாவை வடக்கு வாசல் அமர வைத்தார். அப்படி அமர வைத்த ஆண்டவன் வரும்போது அந்த அக்கினியின் வெக்கை தாங்க முடியாம சிவபெருமானுக்கு அங்கமெல்லாம் ஒரே வேர்வை. அங்கமெல்லாம் வேர்வைன்னா அவர் ஆங்காரம் கொண்டுலாம் கோபத்துல எல்லாம்
கங்காதேவியா? கங்காதேவி மதிப்பா சொல்லு. அவ இருக்க போய் தான் இன்னைக்கு நீ உயிரோட இருக்க பாத்துக்க. ஆமா, தண்ணி இல்லாம உன்னையால இருக்க முடியும்? நான் ஏதோ வாய் உளறி சொல்லிட்டேன். சாப்பிடாம கூட இருக்கலாம்யா ஒரு மனுஷன். ஆமையா, ஆனா தண்ணி இருந்தாம இருக்கவே முடியாது. முடியாது. தண்ணிய போட்டா தான் கொஞ்சம் சுதி ஏறும். தண்ணிய போட்டா சுதி ஏறுமா? ஆமா. அது என்ன தண்ணி? உங்க தானிக்கா? இல்ல இல்ல, 12 மணிக்கு கடை திறப்பாங்கல்ல, அந்த தண்ணி சொல்றாரு. அவர் சொல்லுதாரு, இந்த 12 மணிக்கு விளக்குல கடையை திறக்காங்க பாரு. அவர் குவாட்டர் கடையை சொல்லுதாரு. நான் பச்சை தண்ணியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் அந்த தண்ணி சொல்றாரு. நீ பச்சை தண்ணிக்கு பதிலா அந்த குவாட்டரை குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வை, இருக்க குறை உயிரும் நீ போயிருவான். நீ முதலாவதே பச்சை தண்ணின்னு சொல்லியிருந்தா இதை சொல்லியிருப்பேனா? தண்ணின்னு சொன்னேன் நான் மொத்தத்துல. அதுக்கு பேரு தண்ணி இல்லையே, அதுக்கு பிறகு குவாட்டர் சரக்கும்பாங்க. ஆமையா, சரி போட்டோம். அதுக்கு பேரு பிராந்தில. பிராந்தில நான் தண்ணிலாம் சொல்ல பிரபு. சரி, அப்ப இந்த ஆண்டவே சிவபெருமான் சகாமுடி பாரத்துக்குள்ளே இந்த அத்தனை வேர்வைகளையும் ஆண்டவன் துடைத்து கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பமும் அந்த வேர்வை துளி நிற்க முடியாமல் 10 சொட்டு வேர்வையானது பூமியிலே கலக்க ஆண்டவன் 10 சொட்டு வேர்வைக்கும் 10 கடலாக மாற்றி அதற்கு வேதாமத்தை கொடுத்தார். Yeah.
எக்கச்சக்கமான சொத்து எக்கச்சக்கமான சொத்து வசதி இருந்தாலும் ஆமையா நாகராஜனும் நாகக்கண்ணியும் எப்படி இருக்கிறார்கள்? எப்படி இருக்காங்க தலைகள் எல்லாம் அவர்களுக்கு மனித ரூபம், சரிதானே உடல் எல்லாம் அவங்களுக்கு பாம்பின் ரூபம், ஐயோ தலை மட்டும்தான் அவங்களுக்கு மனித தலை, ஆமா உடம்பு கண்டத்துக்கு கீழே அத்தனையும் அவங்களுக்கு ஒரே நாகத்தின் வடிவம். ஆமா எங்க வானாலும் வயத்தால போவாம பயத்தால போகுதுன்னா ரெண்டு மஞ்ச மாத்திரை வாங்கி போடு. அத சொல்லல ஆ? அந்த வயத்தால போகல மஞ்ச மாத்திரையை போடு, கேட்கலன்னு வை ரெண்டு போராட்டம் வாங்கி சாப்பிடு. அப்படியா ஆ. நான் அந்த வயத்தால சொல்லல பிறகு இந்த பாம்பானது வயத்தால ஊர்ந்து போறாங்க பிறந்த வாழ்ந்து வயசாலதான் கொண்டு போகுது. ஆமா அதாவது சரி. நாகத்திற்கு நம்மள மாதிரி கையு காலு கிடையாது பாரு, இல்ல இல்ல அதனால அது ஊர்வனையே ஊர்ந்து தானே போகும். அதத்தான் அப்படி சொன்னேன் அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கனி இப்படி ஒரு தெய்வ அம்சமாகவே பிறந்து ஆமா அந்த நாகலோக வட்டணத்திலே வாழ்ந்து வருகின்ற பொழுது அண்ணாச்சி, போடு, வேலைக்கு. நீங்க சொல்லுங்க அண்ணாச்சி, நாங்க வயமே சொன்னா கோவப்படுவாங்க. நான்
சொல்லல அது சொல்லல விவரம் கட்டவங்க அப்படி அப்போ இந்த உலகத்திலே சிறந்த செல்வமே மனைவின்னு நீ சொன்னாலும் மனைவி இருந்தாத்தான் அந்த மனை நல்லா இருக்கும். ஆன போதிலும் இதை காட்டிலும் சிறந்த செல்வம் ஒண்ணு இருக்கு. என்ன செல்வம்? உலகத்திலே சிறந்த செல்வமே மகளை செல்வம் தான். கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து பிள்ளை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக நாகலோக வட்டத்திலே எத்தனையோ செல்வாக்கு இருந்த போதிலும் மன்னா நாகராஜா அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் எத்தனையோ சொத்து சுகம் இருந்தும் ஏராளமான வசதி இருந்தும் இரு பேர்களுக்கும் ஒரு ஏந்தும் குழந்தை கிடையாது.
சாத்திரம் பார்க்க அண்ணன் தோசை பிடிக்கும், அவன் தோசை கூட வாங்கி சாப்பிடல. ஆட்டங்கம்மா மாட்டாங்க சண்டால பாவிக்கு அவனுக்கு வயத்துல பசி இருந்தா தானே வாங்கி சாப்பிடுவான். முட்டில அவனுக்கு வச்சுக்காரங்க முட்டுல பசி இருந்தா எப்படி வாங்கி சாப்பிடுவான்? சாப்பிட மாட்டேன் ஆ? அம்மா சரிதானே, சாப்பாடு எங்க வேணாலும் கிடைக்கும், எங்கேயும் சாப்பிடலாம். நம்ம பண்டாரத்துல 2 பண்டாரம் இருக்காங்க. என்ன பண்டாரம்? ஒண்ணு திருவூர் பண்டாரம், காவி வேட்டி உடுத்திருப்பாரு, கழுத்துல உத்திராட்ச மாலை போட்டிருப்பாரு. இன்னொரு பண்டாரம் யாரு தெரியுமா? என்ன மாதிரி வெள்ளை வேட்டி பண்டாரம், வெள்ளை வேட்டி உடுத்திருப்பாரு. வெள்ளை வெட்டி பண்டாரம்னா வேலைக்கு போகாம டிப்டாப்பா சண்டையும் போட்டு ஆமா ஒரு வெள்ளை வேண்டியவும் கட்டி சரி பொழுதெல்லாம் கழிச்சு வீட்டுல ஆ. அங்க 4 நேரம் ஆமாய்யா இங்க ஒரு 4 மணி நேரம் சரி தெருக்கு தெரு பழக்கம் போட்டுக்கிட்டு ஆமா கடனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் பாரு, ஆமா ஆமா அவன் தான் வெள்ளை வேட்டி பண்ணான். அவன் என்ன வச்சிருப்பான் தெரியுமா கையில? என்ன வச்சிருப்பான்? அவன்கிட்ட திருவோட்டாரு ஒலமுடி வச்சிருப்பான். ஒலமுடி. ஆமா, ஒலமுடி. அவனுக்கு அதுக்கு கூட வசதி இல்ல பாரு. அதான் பாத்தீங்கன்னா திருவோட்டுக்கு தான் பிச்சை போடுவாங்க, ஒலமுடிக்கு போட மாட்டாங்க. போடக்கூடாது. ஆமா பண்டாரத்துக்கு பிச்சை போட்டாலும் இன்னாருக்கு போடணுமா போடக்கூடாதான்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆமையா அதனால பார்த்து பறிச்சு போடணும். ஆமையா சில பேரு வீட்டுக்கு என்ன? நம்ம ஆரியாத்தா கோயிலுக்கு நான் நேர்ந்திருக்கேன், எனக்கு காணிக்க போடுங்க காணிக்க போடுங்க அப்படின்னு மடி ஏந்திக்கிட்டு வராங்க சில பேரு. ஆமா நாமெல்லாம் பகல்ல எனக்கு அதான வேலை. அவங்க போட்டிருக்கிறது ஒரு வேஷம் தான். சரிதான். அந்த வேஷத்தை போட்டு நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா நாங்க 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்க போறோம் போடுங்க அப்படிம்பாங்க. ஆமா அப்ப திருவோட்டுக்கு போட்டாலும் யாரு என்ன என்ன விவரம்னு பார்த்து போடணும். போடணும் போடணும். அப்போ பிள்ளை இல்லா வீட்டுக்கு பிச்சைக்காரன் கூட வரமாட்டானே மண்ணா. ஆமையா மழலை இல்லா வாசலுக்கு மாநிலத்தார் வரமாட்டார். வரமாட்டார்.
வேண்டாம் மாப்பிள்ளை மானத்துல விழுவாரு. ஆமா. ஏன் மாப்பிள்ள வானத்துல இருந்து விழ வேண்டாம் ஐயா, மாமியால போட்டு தள்ளிடணும். இல்லைன்னா அவளை தனியா வைக்கணும், எங்களை தனியா வைக்கணும். அப்படி சாட்டோம்னா சொல்லுங்க, நான் வாக்குப்பட்டு வாரேன் அப்படின்பா. இல்லன்னு சொன்னா நீங்க வேற மாப்பிள்ளை இல்லைன்னா நீங்க வேற மாப்பிள்ள பாத்துக்கங்க. ஆமா. ஏற்கனவே இப்ப உள்ள நேரத்துல பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கஷ்டம்னா கஷ்டம், பெரிய கஷ்டம். பெரிய கஷ்டம். அப்ப உள்ள நேரத்துல என்ன பொட்ட பிள்ளைங்க அதிகமா இருந்தாங்க, ஆம்பளை பிள்ளைய கம்மியா இருந்தாங்க. இருந்தாங்க? இப்போ என்ன? பொட்ட பிள்ளைய கம்மி, ஆம்பளை பிள்ளைய அதிகமா போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா கொஞ்ச நாள் போனா 10 பவுன் செய்யணும். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போட்டாக்கா பெண்ணை கட்டி கொடுப்பாங்க. பிறகு நீங்க தான் எங்களுக்கு வரதட்சணை கொடுத்து கெட்டிக்கிட்டு வரணும். ஒரு காலத்துல பரிசம் போட்டாங்க இப்போ பெண்ணை. உங்களுக்கு என்ன? கை நிறைய 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், ஆமா கழுத்து நிறைய சங்கிலியும் அள்ளி போட்டு உங்களுக்கு கெட்டித்தான் தந்து பார்த்தாங்க. ஆமா ஐயா. உங்களால வச்சு வாழ முடியல. முடியல முடியல. 3 மாசத்துல அப்படியே வச்சுட்டு அம்படத்தையும் வித்து தின்றதான். போகும்போது சொல்லி கொடுத்தாங்க, என்ன? கணவனும் மனைவியும் நீங்க விட்டு கொடுத்து வாழுங்கன்னு சொல்லுதாங்க. அவன் அம்படத்தையும் வித்து திங்கான இவன் எப்படி விட்டு கொடுத்து வாழ முடியும்? கொடுக்க முடியாதுல. கொடுக்க முடியாது. என்ன பாடுபடணும். ஆ. அவன் கஷ்டப்பட்டு போடுற இன்னைக்கு 1 கிராம் தங்கம் 5500 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இப்ப 500 ரூபாய் தங்கம் வாங்குற மாதிரியா இருக்கு? இல்ல. தங்கத்தை பார்க்க வேணா செய்யலாம், ஆமா. அப்படி இல்லைன்னா தங்கம்னு ஒரு பேரை வேணா வச்சுக்கிடலாம். என் வீட்டுல ஒரு 10 கிராம் ஒரு செயின் கேட்க நான் சொன்னேன், உனக்கு எதுக்கு மாதிரி தங்கம்? உன் பேரே தங்கம். அப்ப பாட்டியே நீ ஐஸ் வாங்கி கொடுத்து நைஸ் வச்சு வச்சிருக்க. இந்த தங்கத்துக்கு எதுக்கு ஒரு தங்கம்னு கேட்டேன். அப்படியா? அந்த மணிக்கு இன்னும் கேட்க மாட்டேன். பாட்டி ஒரு 40 கிலோ தங்கமா இருப்பாளா? அம்மா இருப்பாங்க. சரிதானே? சரி. அப்போ என்ன? இப்ப உள்ள நேரத்துல இப்படி எல்லாம் இருக்கு. மாமியார் கொடுமை அந்த காலம் பெருங்கொடுமை. இது அப்ப இந்த மருமக என்ன செய்வாளா? என்ன செய்வா? மாமியாருக்கு தெரிஞ்சு நம்ம காசு சேர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னா ஆமா. அவ உடனே கொண்டாந்து புடுங்கிடுவா, கேட்கவே மாட்டா. ஆமையா. அப்ப மாமியாருக்கு தெரியக்கூடாதுன்னு பக்கத்து வீட்டுக்காரிட்ட கொண்டு ஒளிச்சு வைப்பாளாம். இந்த வீட்டுக்குள்ள எப்பவும் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்க முடியாது. ஒரு சண்டை வருதுன்னு சொன்னா பஸ்ஸுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி 10 ரூபாய் 20 ரூபாய் சேர்த்து ஒரு 400 ரூபாய் பக்கம் பக்கத்து வீட்டுல அக்காட்ட கொடுத்துருப்பேன். சரி. அப்ப அன்னைய பார்க்க சண்டை வந்துடும். சண்டை வந்தோடனே மாமியா மருமகளுக்கு சண்டை வந்தோடனே ஓடி போய் துணி எடுக்க முடியாத. நான் பஸ் ஏறி வீட்டுக்கு போன என் மாமியார் இந்த மாதிரி என்ன பேசிட்டா, ஆமா. என் புருஷன் வரக்குள்ள நான் என் வீட்டுக்கு போன அப்பதான் அவன் கூப்பிட வருவான். ஆமா. காசை கொண்டானே கேப்பா பாடி வா சொல்லுவா. எப்படி? எவன் கிட்ட கொடுத்தவன் காசை? காசா கொடுத்தேன். என்கிட்ட கொடுத்த. அவ எங்க வச்சிருப்பா? இப்ப
பெத்து பெருக்கிருக்க மாதிரி இவ சொத்து சுகத்துக்கு கொள்ளி வைக்க ஒண்ணு போல பெண்ணடி எத்தவா அப்படின்பா சொல்லுவாங்க. ஒரே பொட்ட பிள்ளையா வச்சு எடுத்தான்னா ஆமா. கொள்ளி எத்தவா அப்படின்பா அப்படியா அப்ப வாழ்ந்தாலும் பேசும் தாண்டாலும் பேசும் ஐயகம் இதுதானம்மா ஆமா. கவலைப்படாத ஆஹா. நல்லதை சொல்லும் போது நம்ம காதுல வச்சுக்கிடணும் ஆமா. கெட்டதை சொல்லும் போது ஒரு காது வழியா கேட்டா இன்னொரு காது வழியா விட்டுறணும் அப்ப 2 வாசல் இருக்கோ காருக்கு ஆமா சரிதான் அப்பதான் நம்மளால இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியும் வாழ முடியும். சொந்தமா புருஷனை பார்த்தியான்னு சொல்லி அனுப்புதா. ஆமா நான் ஆம்பளை எங்க போய் சொல்லட்டும்? சரிதான் நீட்டி காலையில 5 மணிக்கு டீ கடையில போய் உட்கார்ந்துகிட்டு, சரி. ஒரு டீயை குடிச்சிட்டு, ஆமா எனக்கு பிள்ளை இருந்தா எனக்கு பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? ஆ. அப்படி சொன்னோம்னா
அப்பதான் நாகராஜன் சொன்னார், என்ன சொல்லுகிற? அம்மா நாகக்கண்ணி, அம்மா. சரி நீ பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுத, சரி. குழந்தை வேணும்னு ஆசைப்படுத. ஆமா. அப்ப நான் உனக்கு ஒரு யோசனை சொல்லட்டா? சொல்லு சொல்லு. ஏன் நம்ம பெற்றெடுத்தாதான் அது பிள்ளையா? அதானே கேட்டேன். காசை கொடுத்து நம்ம கை குழந்தையை வாங்கி வளர்த்தா அதுல ஒரு தவறும் இல்லையே, இல்லையே. அதுவும் நமக்கு ஒரு பிள்ளை தானே ஆமையே. அப்படின்னு நாகராஜன் சொன்ன உடனே நாகவேணி சொன்ன போது அப்பதான் நாகக்கண்ணி சொன்னா, என்ன சொல்லுகிற? அண்ணா, நம்ம காசை கொடுத்து பிள்ளைய வாங்க ரொம்ப நேரம் ஆகாது. ஆகாது. யாருக்குன்னு அந்த பிள்ளையை நம்ம வளர்த்து ஆளாக்கணும்னா என்ன நம்ம ஒரு சின்ன தவறை செய்வான். செய்வா? சின்ன தவறை செய்யும் போது ஆஹா. ஏன்டா இப்படி பண்ணுத அப்படின்னு நம்ம அடிக்க மாட்டோம், அடிக்க மாட்டோம். அடிக்க கையத்தான் ஓங்குவான். ஓங்குவோம். கேப்பான் பாரு ஒரு கேள்வி, என்ன கேட்பான்? என்ன பெத்தவனா இருந்தா நீ என்னை அடிப்பியா? நீங்களாம் நான் உன் பயத்துல வளர்ந்தா என் மேல உனக்கு பாசம் இருக்கும். நீங்களாம் நீ என்ன தவிட்டுக்கு தானே எடுத்து வளர்த்த. ஆமா வேங்கன பிள்ளை. ஏன்னா ஒரு பெத்த தாயா ஐயா. நீ பெரிய ஒரு பேய் அதானே கேட்டேன். அப்படின்றான். ஆ. அப்ப தான் பெத்த பிள்ளையா இருந்தா உருத்தோட அடிக்கலாம் இல்லையா? ஆமையே. நம்ம ரத்தத்துல பிறந்தா தான் அது உருத்தா இருக்கும். குருத்தா இருக்கும். அப்ப இந்த நாகக்கண்ணி ஆகப்பட்டவர் சொன்னார், சொன்னா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எப்படி? தெத்தே கோரே பிள்ளை வாடி, தெத்தே கோரே பிள்ளை வாடி, பிள்ளை வாடி, தேவடியில கொண்டு விட்டோம். தேவோனா இறைந்திடுமோ, எரிந்த சனமை மதிப்பான். வானத்து கோரே பிள்ளை வாடி. பிள்ளை வாடி, வந்தரிலே வந்து வீணோம். வந்தரிலே இறைந்திடுமோ, பார்த்த சனமை மதிப்பான். மன்னா ஊட்டி ஊட்டி எங்கிருந்தாலும் உடனடியாக கோயில் குடும்பங்களை அனுமதிக்கிறோம். மேலத்தவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயில் குடும்பங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். மேலத்தவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயில் குடும்பங்களை அனுமதி கேட்டுக்கொள்கிறோம். மன்னா ஊட்டி ஊட்டி வளர்த்தினான். ஆனா ஊராமைக்கு பிள்ளை வந்தான். நம்ம பாசத்தோடு வளர்த்தினான். ஆனா பாதையில வந்த பிள்ளை என்று சொல்லி நாகக்கண்ணி, அவன் என்று சொல்லி நாகக்கண்ணி, அவன் இன்னும் என்ன சொல்லுவான்?
அப்படியே